வணக்கம். ஒரு புலவர் இருந்தாராம். அவருக்கு அந்த ராஜாவோட சண்டை வந்துருத்தாம். About 800 years ago. அண்ட் சண்டை போட்டுட்டு நீ தான் பெரிய இவனா, நான் வேற இடத்துல போய் சம்பாதிச்சுக்கிறேன். எனக்கு பேரு, நான் எங்க போனாலும் எனக்கு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு he traveled outside the kingdom. Nobody acknowledged him. He wasn't famous and his name hadn't become famous. So சாப்பாடு கிடைக்கல. So he said, I'm ready to do any work. And then nobody gave him work because he didn't look like a worker guy. So ஒரே ஒரு லேடி மட்டும் என்னுடைய சுவர் ஒன்று உடைஞ்சு விழுந்திருக்கு, அந்த சுவரை ரிப்பேர் பண்ணி கொடு, நான் உனக்கு ஒரு படி நெல் தரேன் அப்படின்னாராம். அந்த லேடி சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் ஒத்துக்கிட்டாராம். But only then he realized how hard it was to do manual labor. கரெக்டாக நிற்க வைக்க முடியல, கரெக்டான அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வாட்டரையும் மட்டையும் மிக்ஸ் பண்ண முடியல, விழுந்துட்டே இருந்ததான் சுவர். He just did an atrocious job of it. And then the sun was too hot and he couldn't do it anymore, and he kind of sat down and started thinking about the king he had left behind. Choda Mannar அவர். Then naturally மற்றவங்களுக்கெல்லாம் அழுக வரும், இவருக்கு poetry வந்ததாம். Only when you are deeply consumed by emotion, poetry அப்படியே கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் பாட ஆரம்பிச்சாராம். மற்கொண்ட தின் புயத்தான் மாநகர் விட்டிங்கு வந்தேன். அந்த ராஜா நல்லா இருந்தாரு, அவரை விட்டுட்டு நான் வந்தேன். சொற்கொண்ட பாவின் சுவை அறிவார் இங்கில்லையே. There is nobody here who seems to know, who seems to appreciate the beauty of well-formed words in poetry. விற்கொண்ட வானுதலால் வேலி தரும் கூலி. The woman's name is வேலி. அந்த வேலிங்கிற லேடி கொடுக்கிற கூலி, அந்த வேலிங்கிற லேடி விற்கொண்ட வானுதலால், அவளுடைய புருவம் வில் மாதிரி வளைஞ்சு அழகா இருக்கிற அந்த லேடி கொடுக்க போற கூலி, நெற்கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரே. ஓ லாங் வால், டால் வால், ப்ளீஸ் ஸ்டாண்ட், ஜஸ்ட் ஸ்டாண்ட் until I take this நெல் அவே அப்படிங்கிறார். இந்த நெல்லை நான் எடுத்துட்டு போயிடுறேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் நில்லேன் அப்படின்னு போயட்ரி பாடினாராம். அதுவும் நின்னதான் அப்படின்னு ஒரு கதை. I'm not really happy with this guy. ஒரு கோட் கூட இருக்கு ப்ரோக்ராமர்ஸை பற்றி, derogatory quote. If builders built buildings the way programmers wrote programs, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டுறவங்கெல்லாம் ப்ரோக்ராமர்ஸ் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறாங்களோ அந்த மாதிரி கட்டினாங்கன்னா, the first woodpecker that came along would destroy civilization. சிவிலைசேஷன்ங்கிறதே இல்லாமல் ஆக்கிடும். ஒரு woodpecker போகிறோம், ஒரு சின்ன இடத்துல ஒரு தட்டு தட்டினாலே போகிறோம், சிவிலைசேஷனே டெஸ்ட்ராய் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு லூஸாக, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஸ்டெபிலிட்டி, ரிஜிடிட்டி இல்லாமல், ஒரு ஃபெயில் சேஃப் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமர்ஸ் கோட் எழுதுறாங்க அப்படின்னு அவரும் பெரிய கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான், அவர் சொல்லியிருக்கார். இட்ஸ் ஸ்டில் ட்ரூ ஈவன் டுடே. நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தால் போகிறோம், அந்த புலவர் சொன்ன மாதிரி நான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன் அப்படின்னு தானே பண்ணுறாங்க. இந்த Y2K ப்ராப்ளம் வந்ததுன்னு கூட சொல்லுவாங்க. COBOL programmers didn't bother. I'm not going to be around when 4 digits of the year is important. Let me run with 2 digits ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு there is a folklore. There is a movie called Saw. In fact, there are 9 movies called Saw. Saw 1, Saw 2, Saw. Such a famous, popular franchise. I don't want to tell you what happens in this horrifying movie series, but the most important aspect about the movie is the main character in the movie goes about killing bad guys without worrying that the police will catch him.
And why doesn't he worry? He is dying already because of cancer. Oh, I don't care. Because even long before the police and the law catches up with me, I'll be long dead. So let me அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை அந்த மூவியில் காட்டுவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் தானே, நான் ஆனப்புறம் நான் போன அப்புறம் என்ன நடந்தா எனக்கு என்ன. ஆன் தி அதர் ஹேண்ட், இப்படி நினைக்கிற நிறைய பேர் இருக்கிற அதே சமயத்தில் there is Danny Hillis. Look at what he says. He says, I cannot imagine the future, but I care about it. என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, பட் எனக்கு கன்சர்ன் இருக்கு. I know I am a part of a story that starts long before I can remember and continues long beyond when anyone will remember me. ஒரு லாங் டைம் லைனோட நடுவில் இருக்கேன் நான் அப்படிங்கிற ரியலைசேஷனை அவர் சொல்றார். I sense that I am alive at a time of important change. அப்படின்னு சொல்லிட்டு I plant my acorns, என்னுடைய அந்த சீட்ஸை நான் விதைக்கிறேன், knowing that I'll never live to harvest the oaks. இதை நான் விதைக்கிறேனே, இதோடைய மரம் அப்படி பெருசாகி அதோடைய ஃப்ரூட்ஸ் வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன், ஆனாலும் விதைக்கிறேன். And then he proposed something called the Long Now. Long Now Foundation அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கார். He is creating a 10,000 year clock. I want to build a clock that ticks once a year. வருஷத்துல ஒரு தடவை தான் டிக். The century hand advances once every 100 years and the cuckoo comes out once in 1,000 years. I want the cuckoo to come out every 1,000 years for the next 10,000 years. ஒரு மலையில நீளமா ஒரு கொடையில் ஒரு ஒரு பேசேஜ் ஒன்று கொடைஞ்சு அந்த பேசேஜோட பாட்டம்ல எர்த்தோட ஹீட் இருக்கும், அந்த பேசேஜோட டாப்ல கூல் ஏர் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வச்சு மட்டுமே the clock is running. It's still not set up, work is happening, but it doesn't need human intervention, no winding needed. மழை, earthquake, புயல், it doesn't matter. It won't show the time all the time. It'll show the time when somebody goes there and asks for the time. Mankind அழிஞ்சு போயிட்டா கூட 10,000 yearsல it'll still be there as one lasting contribution by mankind. That is the 10,000 year clock. நிறைய பேர் லாங் டேர்மா யோசிக்கவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ரிஃப்ரைன். He wants to inculcate that kind of thinking. Long after I am gone, can I leave a legacy behind? The Chinese proverb ஒன்று இருக்கு. The best time to plant a tree? Sorry, bad news. Was 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா தான் இன்னைக்கு அதோட மர நிழல்ல நீ உட்கார முடியும். அண்ட் இன்னைக்கு நீ பிளான்ட் பண்ணினேன்னா நீ உட்காரத்துக்கு அது ரெடி ஆகாது. Probably for your children and your grandchildren. But will you still do it? That is the question. அந்த புலவர் அப்படின்னு பார்த்தோமே, இந்த புலவர் he surely learnt a lesson that day. நெற்கொண்டு போமளவும் நில்லாய் நெடுஞ்சுவரேன்னு பாடிட்டு விட்டுறல. He learned a lesson. And that lesson helped him. Because அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? ராமாவதாரம் அப்படிங்கிற அந்த ராமாயணம் கதையை எழுதின, இன்னைக்கும் ரொம்ப புகழப்படுற அந்த எபிக் அதை எழுதின ஃபேமஸ் போயட். Thank you.